ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் மனசார நம்புறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனரல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கற உங்கள சில பேருக்கு இப்போ வாழ்க்கையில ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா ஓடிட்டு இருக்கலாம். நான் இவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டே இருக்கேனே, எப்பதான் மாற்றம் வரும்? நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்குமா? என்னோட வாழ்க்கை இதே மாதிரி போயிடுமா? இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாவது பெரிய மாற்றம் ஏதாவது வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவோட நிறைய தொடர்பு உணரலாங்க. குறிப்பா நீங்க ஒரு விஷயத்தை விடணும்னு தெரிஞ்சிருந்தோம் மனசு மட்டும் அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பொருந்தலாங்க. அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல இது என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்த மட்டும் ரொம்ப கவனமா நீங்க எடுத்துக்கலாங்க. இது எல்லாருக்கும் அப்படியே பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பொருந்துறத மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ரீடிங்க ஒரு கதையாவே பார்க்க போறோங்க. முதல்ல இந்த கதையில வர்ற மனிதரை பார்த்தோம்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க குடும்பத்தையும் பாத்துக்குவாங்க, பண விஷயத்தையும் பாத்துக்குவாங்க, வேலை பொறுப்பு, வீட்டுல இருக்கிறவங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நடக்கிறவங்க. அதாவது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் தான் நின்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசுங்க அவங்களோடது. அதனாலதான் சில நேரம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சாதாரணமா பேசுவாங்க. ஆனா தனியா இருக்கும் போது மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு யோசிப்பாங்கங்க. இந்த இடத்துல தான் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுங்க. இப்போ இவங்க வாழ்க்கையில ஒரு பழைய அத்தியாயம் முடிஞ்சிருக்கும். இது ஒரு உறவா இருந்திருக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருந்திருக்கலாம், ஒரு பழைய நட்பா கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா இருந்த ஒரு வாழ்க்கை முறையாவே கூட இருந்திருக்கலாம். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும், நான் இதை இவ்வளவு நாளா பிடிச்சுக்கிட்டு இருந்தேனே, இது எனக்கு உண்மையிலேயே நல்லதா இருந்துச்சா அப்படின்னு. முதல்ல அந்த மாற்றம் வலிக்க தாங்க செய்யும். ஏன்னா பழகி போன விஷயத்தை விடுறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த முடிவு ஒரு அழிவு மாதிரி தெரியலங்க, அது இடத்த காலி பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பழையது வெளியேற்றிட்டு புதுசா ஏதாவது வர்ற இடம் உருவாகுற மாதிரி தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கதையில ஒரு நல்ல திருப்பம் வருதுங்க. இவங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை இவங்க யாருக்கிட்டையும் முழுசா சொல்லாம இருக்கலாம். ஒரு நாள் இது நடக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப நாளா வச்சிருந்த ஒரு ஆசையா கூட அது இருக்கலாம். பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வீடு குடும்பம் வாழ்க்கை முன்னேற்றம் எதுவா வேணாலும் இங்க இருக்கலாங்க. ஆனா அந்த ஆசை இன்னும் முழுசா இறந்து போகலங்க. அதனாலதான் இந்த ரீடிங்ல ஒரு இடத்துல நான் நினைச்சது நடக்குமான்ற கேள்விக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வருதுங்க. இப்பதான் கதையோட முக்கியமான பகுதிங்க. வாய்ப்பு இல்லாததால பிரச்சனை இல்ல, வாழ்க்கையில எதிர்ப்பு இருக்கு, மத்தவங்க கருத்து இருக்கலாம், போட்டி இருக்கலாம், ஒரு விஷயத்துக்காக 2-3 பேருக்குள்ள போட்டி கூட இருக்கலாம், குடும்பத்துல கருத்து வேறுபாடு இருக்கலாம், காதல் விஷயம்னா நான் போய் பேசணுமா, அவங்க முதல்ல பேசணுமா, நான் பேசினா என்ன நினைப்பாங்க, மீண்டும் பழைய பிரச்சனை வருமா அப்படின்னு 2 பக்கமும் இழுபறி இருக்கலாங்க. அதனால சில நேரம் பிரச்சனை உண்மையிலேயே பெருசு இல்லைங்க, அதை பத்தி அதிகமா யோசிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே மாறுதுங்க. இங்க இது வேலை விஷயத்துக்கும் பொருந்தும். ஒருத்தர் முன்னேறும் போது இன்னொருத்தர் போட்டியா பார்க்கலாம், இல்ல நீங்களே கூட அவருக்கு கிடைச்சிருச்சு எனக்கு எப்ப கிடைக்கும்னு ஒப்பிட்டு மனசை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா இங்கதான் இந்த கதையோட அழகான திருப்பமே வருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க முடிவு பண்றாங்க, சரி போதும், பழையதை பத்தி யோசிச்சுட்டே இருக்க வேணாம், புதுசா ஆரம்பிக்கலாம். அது ஒரு புதிய வேலையா இருக்கலாம், புதிய தொழிலா இருக்கலாம், புதிய உறவா இருக்கலாம். ஒரு பழைய உறவுக்கே புதிய விதிமுறையோட மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கலாங்க. இல்ல என்னால முடியும்னு தன்னம்பிக்கை வர்ற ஒரு புதிய காலமா கூட இருக்கலாங்க. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இவங்க வாழ்க்கையில இனிமே இப்படியே நின்னுடாது. இவங்க வாழ்க்கை மாற்றம் ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த மாற்றம் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்றாதுங்க. சின்ன சின்ன முடிவுகளா தாங்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு பழைய பிடிப்பு இன்னும் இருக்குங்க. இப்போ ஒரு விஷயம் மட்டும் நீங்க கவனிக்கணும், வாழ்க்கை புதுசா போக சொல்லுது, ஆனா மனசு மட்டும் பழைய இடத்த திரும்பி பாக்குது. இதுதான் இங்க நீ இருக்கிற பெரிய சோதனையாவே இருக்கு.
ஒரு மனிதர் இருக்கலாம், ஒரு பழைய காதல் இருக்கலாம், ஒரு பழைய பழக்கமா கூட இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம். இதை விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிப்பு. சில பேருக்கு இது காதல் விஷயத்துல ரொம்ப தெளிவா தெரியுங்க. ஒருத்தரை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவரோட நினைவு வந்துட்டே இருக்கும். அவரோட பழைய பேச்சு நினைவுகளுக்கு வரும். அவர் திரும்ப வருவாரான்னு பாப்பாங்க. சில பேருக்கு மெசேஜ் வருமானு போனை பார்த்துக்கிட்டே கூட இருப்பாங்க. அதனால வெளியில வாழ்க்கை முன்னாடி போனாலும் மனசு மட்டும் இன்னும் பின்னாடி நின்னுக்கிட்டே தாங்க இருக்கும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு ஒரு கட்டத்துல உங்களுக்கு தோணி இருக்கும். இந்த கதையில ஒரு கட்டத்துல லோன்லினஸும் இருக்குங்க. என்னை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், எனக்கு உதவி தேவைப்பட்டப்போ யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் சில பேருக்கு இருந்திருக்கலாம். குறிப்பா பண விஷயத்துல இல்ல குடும்ப விஷயத்துல ஒரு அழுத்தம் இருந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த நிலை நிரந்தரம் கிடையாது. இப்போ இருக்கிற கஷ்டம் தான் வாழ்க்கை முழுக்க இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வர எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. குடும்பம், பணம், நிலைத்தன்மை. இந்த கதையோட முடிவு பகுதியில பார்த்தோம்னா குடும்பம், பாதுகாப்பு, நிலைத்தன்மை ரொம்ப முக்கியமா வருதுங்க. அதாவது எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை மட்டும் போதாது, எனக்கு நிலையான வாழ்க்கையும் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி வருதுங்க உங்களுக்கு. சில பேருக்கு இது திருமண சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்துல ஒரு நல்ல முடிவு வரலாம், சில பேருக்கு பண விஷயத்துல முன்னேற்றம் வரலாம். நீண்ட நாட்களா முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் மெதுவா செட்டில் ஆகலாங்க. வீடு வாங்குறது, சேமிக்கிறது, வேலையில நிலைத்தன்மை, குடும்பத்துல நல்ல நிலையை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான எண்ணம் அதிகமாகுங்க. விஷயங்களுக்கான எண்ணமே உங்களுக்கு அதிகமாகுதுங்க. வேலை, பண விஷயம்னு பார்த்தனா வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லணும். உங்க முயற்சி வீணா போகாது, ஆனா உடனே பெரிய ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இங்க ஒரு விஷயம் தெளிவா இருக்குங்க. தொடர்ந்து செய்யற முயற்சி தான் உங்களை மேல கொண்டு போகும். நேத்து ஆரம்பிச்சது இன்னைக்கு ரிசல்ட் தரணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. சில விஷயங்களுக்கு காலம் தேவைப்படும். நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும், நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு அனுபவமும், நீங்க செஞ்ச ஒவ்வொரு முயற்சியும் பின்னாடி உங்களுக்கு பயனை கொடுக்குங்க. குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு, புதுசா ஏதாவது கத்துக்கிறவங்களுக்கு, சொந்தமா ஏதாவது செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த பகுதி நல்ல ஊக்கத்தை தர்ற கூடிய வாய்ப்பு இருக்குங்க. காதல் விஷயம்னு நான் சொல்றேங்க. காதல் விஷயம் பாக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு தனி விஷயம் சொல்ல போறேன். இந்த கதையில காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது, உணர்ச்சி இருக்கு. ஆனா அந்த உணர்ச்சியோட சேர்ந்து ஒரு பிடிப்பும் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க, ஆனா அந்த உறவு அவங்களுக்கு நிம்மதியா இருக்கிறதான்னு பார்த்தோம்னா இல்ல அந்த மனிதரை இழந்துருவோன்னு பயந்து பிடிச்சிட்டு இருக்காங்களா, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதனால காதல் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் யோசிங்க. இந்த உறவு என்ன வளர்க்குதா இல்ல என்ன தினமும் பயப்பட வைக்குதா அப்படின்னு யோசிங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெளிவாக்குங்க. சில பேருக்கு பழைய உறவு மீண்டும் பேச ஆரம்பிக்கிற வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனா பழைய மாதிரி அதே பிரச்சனையை திரும்ப கொண்டு போக கூடாது. புதுசா ஆரம்பிக்கணும்னா பழைய காயங்களையும் சரி பண்ணிக்கணுங்க. இந்த முழு கதையிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. உங்க வாழ்க்கைய ஒருத்தர் வருவாரா போவாரான்றத மட்டும் கட்டி போடாதீங்க. உங்க வாழ்க்கையை இதோட மட்டும் கட்டி போட்டுறாதீங்க. உங்க வேலை, உங்க பணம், உங்க குடும்பம், உங்க மன அமைதி, உங்க எதிர்காலம், இதையெல்லாம் நீங்க பில்டு பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது வரணும்னா வரட்டும், உங்க லைஃபுக்குள்ள யாராவது போகணும்னா போகட்டும். ஆனா நீங்க மட்டும் ஒரே இடத்துல நின்னுடாதீங்க. ஏன்னா இந்த கார்ட்ஸ்ல காட்டுற கதையில நீங்க விழுந்த இடத்துல கிடக்கிற கதை கிடையாதுங்க. விழுந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு சரி இனிமே என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்க ஆரம்பிக்கிற கதை மாதிரி தெரியுதுங்க. மொத்தமா பார்த்தோம்னா இந்த ரீடிங்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. முதல்ல பொறுப்பு, அதுக்கப்புறம் ஒரு முடிவு, அதுக்கப்புறம் ஒரு ஆசை, அதுக்கப்புறம் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் ஒரு புதிய ஆரம்பம், அதுக்கப்புறம் பழைய பிடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான கட்டம், அதுக்கப்புறம் குடும்பம், பணம், நிலைத்தன்மை, கடைசியில பாத்தீங்கன்னா உழைப்பு. அதாவது கஷ்டப்பட்டுட்டு வந்த வாழ்க்கை இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நிலையா மாறப்போகுதுங்க அப்படின்னு இந்த முழு கதையும் நான் பாக்குறேன். அப்படிதான் பாக்குறேன். பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்கிற இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுதுங்க. இனிமே நீங்க உணர்ச்சியால மட்டும் முடிவு எடுக்காதீங்க. மனசு என்ன சொல்றதுன்னு கேளுங்க, ஆனா அறிவு என்ன சொல்றதுன்னு கேளுங்க. யார் உண்மையா இருக்காங்க, யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, நீங்க எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல விலகணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிற காலமா இருக்குங்க இது. இந்த ரீடிங்ல அதிகமா ஒத்து வரக்கூடிய ராசி எனர்ஜின்னு நம்ம பார்த்தோம்னா
ரிஷபம், கன்னி, மகரம் மாதிரி நிலையான ராசிகளோட தொடர்பு இருக்கலாங்க. அதோட பாத்தீங்கன்னா மேசம், சிம்மம், தனுசு மாதிரி நெருப்பு ராசிக்காரங்களுக்கும் இந்த ரீடிங் கனெக்ட் ஆகலாம். காதல் விஷயத்துல பார்த்தா விருச்சிகம் அல்லது மீனம் மாதிரி ஆழமான உணர்ச்சி கொண்ட எனர்ஜியும் சில பேருக்கு பொருந்தலாங்க. இது எக்ஸாக்டா இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிறந்த ராசி வேற இருந்தாலும் இந்த கதை உங்க வாழ்க்கையோட ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க. நட்சத்திரம்னு பார்த்தா கார்த்திகை, ரோஹிணி, உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் மாதிரி நட்சத்திர எனர்ஜியோட தொடர்பு சில பேருக்கு இருக்கலாங்க. அதே மாதிரி பழைய உறவு மனசுல ஒரு மனிதரை விட்டுட முடியாத நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அனுஷம், கேட்டை, ரேவதி மாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ரீடிங் நல்லா கனெக்ட் ஆகலாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம், இந்த ரீடிங்ல உங்களுக்கு ரொம்ப சரியா பட்ட ஒரு பகுதி இருந்திருந்தா என்னோட கதையும் இதுதான்னு மட்டும் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இந்த பகுதி பொருந்துச்சுன்னு ஒரு வார்த்தையில என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். உண்மையிலேயே நீங்க போடுற அந்த சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான் இந்த சேனலை இன்னும் நல்லா கொண்டு போக எனக்கு உதவுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அது எங்களுக்கு பெரிய பெரிய ஊக்கமா இருக்கும். இதே மாதிரி தினமும் ஒரு புதிய ஜெனரல் ரீடிங் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ எப்போ வரும்னு நீங்க தேட வேண்டியதில்லை. நம்ம தினமும் இங்க சந்திக்கலாங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. சில நேரம் வாழ்க்கையில ஒரு கதவு மூடும் போது எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நமக்கு தோணும். ஆனா சில கதவுகள் மூடப்படுறதே நம்ம வாழ்க்கையில இன்னொரு கதவு திறக்கணும்ன்றதுக்காக தான். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும், காதல் விஷயத்துல குழப்பத்துல நின்னுட்டு இருந்தாலும், பண விஷயத்துல ஒரு அழுத்தத்துல இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிற இடத்துலயே நின்னுடாதுங்க. மாற்றம் வரலாம். ஆனா அந்த மாற்றத்துக்காக நீங்களும் ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கணும். பழையதை விட வேண்டிய இடத்துல விட்டுருங்க. உங்களை மதிக்காத இடத்துல கொஞ்சம் தூரமா நின்னுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் திரும்பி பார்த்தோம்னா அப்போ நடந்தது நல்லதுக்கு தான் நீங்களே சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மாறலாங்க. அது வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க நல்லா இருங்கங்க. வணக்கம்.